ஏப்ரல் 22 பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு திட்டமிட்டவர்களை தண்டிக்க இந்தியா தனது தயாரிப்புகளை தீவிரப்படுத்தியதிலிருந்து பாகிஸ்தான் ஒரு பீதியில் உள்ளது. பாகிஸ்தான் எல்லைகளை நோக்கி தனது இராணுவத்தை குவித்து வரும் அதே வேளையில் வளர்ந்து வரும் நிலைமை குறித்து மூடிய கதவு ஆலோசனை நடத்துமாறு ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலை யுஎன்எஸ்சி கேட்டுக் கொண்டது. பாகிஸ்தானின் வேண்டுகோளின் பேரில் கூட்டம் கூட்டப்பட்ட பிறகும் இஸ்லாமிய நாடு எந்த ஆதரவையும் பெற தவறியது சுவாரஸ்யமானது. ஏனெனில் கூட்டம் எந்த முடிவுகளும் இல்லாமல், எந்த அறிக்கையும் இல்லாமல், அதிகாரப்பூர்வ வெளியீடும் இல்லாமல் முடிந்தது. ஐடோட்னா பாதுகாப்பு கவுன்சிலில் இந்தியா இஸ்லாமாபாத்தை பயங்கரவாத நாடு என்று கூறி தாக்கிய சில நாட்களுக்குப் பிறகு டோட்னா பாதுகாப்பு கவுன்சிலில் புதிய அவமானம் ஏற்பட்டுள்ளது. தகவல்களின்படி ஐடோட்னா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பினர்கள் இன்று அதன் முறைசாரா அமர்வில் பாகிஸ்தானுக்கு கடுமையான கேள்விகளை எழுப்பினர். அவர்கள் தவறான கொடி கதையை ஏற்க மறுத்து எல்டோட்டி சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்புள்ளதா என்று கேட்டனர். பயங்கரவாத தாக்குதலுக்கு பரந்த கண்டனம் தெரிவிக்கப்பட்டது மற்றும் பொறுப்புக்கூறலின் அவசியத்தை அங்கீகரித்தது. சில உறுப்பினர்கள் தங்கள் மத நம்பிக்கையின் அடிப்படையில் சுற்றுலா பயணிகளை குறிவிப்பதை குறிப்பாக கொண்டு வந்தனர். பாகிஸ்தானின் ஏவுகணை சோதனைகள் மற்றும் அணு ஆயுத பேச்சுக்கள் தீவிரப்படுத்தும் காரணிகள் என்று பல உறுப்பினர்கள் கவலை தெரிவித்தனர். நிலைமையை சர்வதேசமயமாக்க பாகிஸ்தானின் முயற்சிகளும் தோல்வியடைந்தன. இந்தியாவுடனான இருதரப்பு பிரச்சினைகளை தேடுமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. பாதுகாப்பு கவுன்சில் தலைவர் எவாஞ்சலோ செகரிஸ் கூட்டத்தை பயனுள்ள என்று அழைத்தாலும் அது எந்த பலனையும் தரவில்லை. பதற்றத்தை தணிக்க பாதுகாப்பு கவுன்சில் எப்போதும் இதுபோன்ற முயற்சிகளில் உதவியாக இருக்கும். இது கவுன்சிலின் பொறுப்பு. இது ஒரு உற்பத்தி நிறைந்த சந்திப்பு மற்றும் உதவிகரமானது என்று அவர் கூறினார். கூட்டம் ஒரு மூடிய ஆலோசனையாக இருந்ததால் அதன் நடவடிக்கைகள் அதிகாரப்பூர்வ பதிவுகள் இல்லாமல் ரகசியமாக உள்ளன. கூட்டத்திற்கு விளக்கமளித்த உதவி பொதுச் செயலாளர் முகமது கலீத் யாரி அனைவரும் பதற்றத்தை தணிக்க விரும்புகிறார்கள் என்று வெளியே செல்லும் வழியில் கூறினார். கூட்டத்தில் கலந்து கொண்ட ரஷ்யாவின் துணை நிரந்தர பிரதிநிதி அன்னா எவ்சிக்னைவா பதற்றத்தை தணிக்க நாங்கள் நம்புகிறோம் என்றார். பாகிஸ்தானின் நிரந்தர பிரதிநிதி அசிம் இப்திகார் அகமதுவின் வேண்டுகோளின் பேரில் செகரிஸ் கூட்டத்தை கூட்டினார். கவுன்சிலில் உறுப்பினர்களாக இல்லாத நாடுகள் கவுன்சில் நடைமுறைகளின் கீழ் அதில் பங்கேற்க அனுமதிக்கப்படாததால் அகமது மூடிய ஆலோசனைக்கு அழைப்பு விடுத்தார். இது இந்தியாவை திறம்பட முடக்கியது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் தற்போதைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினராக கலந்து கொண்டது. கூட்டத்திற்கு முன்பு பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்டெரஸ் நிலைமை கொதிநிலையில் இருப்பதாக கூறினார். மேலும் இரு நாடுகளும் விளிம்பிலிருந்து பின்வாங்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார். குறிப்பாக இந்த முக்கியமான நேரத்தில் எளிதில் கட்டுப்பாட்டை மீறக்கூடிய இராணுவ மோதலை தவிர்ப்பதும் அவசியம் என்று அவர் கூறினார். கடந்த மாதம் பஹல்காமில் 26 பேர் கொல்லப்பட்ட பயங்கரவாத படுகொலையை வலுவாக கண்டித்த அவர், பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து ஏற்பட்ட பச்சையான உணர்வுகளை நான் புரிந்து கொள்கிறேன் என்றார். Zee News